வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்லட்சுமி சீரியல்ல இனியா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா கோபி கூட ட்ரிப் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில மயு ஏஜென்ட் பண்ணிட்டதுனால மயுவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், அதனால நீங்க எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இனியாவுக்கு காலேஜ் அசைன்மெண்ட், நான் ட்ரிப் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு கோபி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு ராதிகாவுமே சொல்லிடுறாங்க. வீட்டுலதான் அத்தனை பேர் இருக்கிறாங்களா, யாராவது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. இனியா ட்ரிப்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டு கோபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கோபி வர முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இனியா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்னை விட அந்த மயு தான் ரொம்ப முக்கியமா போச்சா டேடி அப்படின்னு கேக்குறாங்க. என்னால வர முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ இனியா அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா ஆல்ரெடி இனியாட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ரோட் ட்ரிப் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி கோபியாலையுமே இப்போ வர முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு. பாக்கியா இனியாவை கூப்பிட்டுட்டு இப்போ அந்த கேரளா ட்ரிப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்க போகுது. இதுக்கிடையில பழனிசாமியும் கேரளா பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தான், நானும் வேணா கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்க போகுது. இனியா கூட பாக்கியாவும் பழனிசாமியும் போன விஷயத்தை கேள்விப்பட்டு இப்போ கோபி அப்செட் ஆக போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.